துறவி வேடத்தில் வந்த 110 கோடி போதைப்பொருள் மாஃபியா. நீங்கள் அறிய வேண்டிய உண்மைகள். வணக்கம் உறவுகளே. இன்றைய தினம் எங்களுடைய நாடு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவத்தில் காணப்படுகின்றது. இவ்வளவு காலமாக சினிமாவில் பார்த்த ஒரு கடத்தல் நாடகம் நிஜ வாழ்க்கையிலும் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது. துறவிகள் என்றாலே நாம் ஒரு மரியாதையோடு பார்க்கின்றவர்கள். அவ்வாறான ஒரு புனிதமான ஆடையை அணிந்து கொண்டு இன்றைய தினம் 22 இளைஞர்கள் கிட்டத்தட்ட 110 கோடி மதிப்புள்ள போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்துடன் பிடிபட்டிருக்கிறார்கள். இது எவ்வாறு நடந்தது, இதன் பின்னணியில யார் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக நாம் விரிவாக பார்க்கலாம். நேற்றைய தினம் இரவு கொழும்பு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலின் அடிப்படையில் குறிப்பாக 22 இளைஞர்கள் தாய்லாந்திலிருந்து நேற்றைய தினம் இரவு கொழும்புக்கு திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் கொண்டு வந்த பாடசாலை உபகரணங்கள், இனிப்பு பண்டங்களை சோதனையிட்ட பொழுது அதில் மிகவும் சூட்சமான முறையில் மறைத்து கிட்டத்தட்ட 110 கோடி மதிப்புள்ள இந்த போதைப் பொருட்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இவர்கள் உண்மையான துறவிகளே இல்லை. இவர்கள் கடந்த 22ஆம் திகதி இந்த 22 இளைஞர்களுக்கும் இலவசமாக டிக்கெட் போடப்பட்டு தாய்லாந்துக்கு சுற்றுலாவுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் இலங்கையில் காணப்படுகின்ற பல்வேறு பிரபல பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்களில் கல்வி பயின்று கொண்டு வருகின்ற இளைஞர்களாக காணப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அங்கு தாய்லாந்துக்கு சென்றவுடன் தங்களுடைய துறவி ஆடைகளை கலைத்துவிட்டு மிகவும் ஜாலியாக சுற்றி திரிந்த புகைப்படங்கள் அவர்களுடைய தொலைபேசிகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொளியை எடுத்து வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கின்றது. நீங்கள் நினைத்தவாறு இங்கு குற்றவாளிகள் இளைஞர்கள் அல்ல. இந்த 22 இளைஞர்களையும் வழி நடத்துவதற்கு நிச்சயமாக அவர்களின் பின்னால் ஒரு மாஃபியா குழு ஒன்று காணப்படுகின்றது. போலீசார் இவர்களை வழிநடத்திய பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிக்கின்ற செயற்பாடுகளும் தற்பொழுது இடம்பெற்று கொண்டு வருகின்றது. அதாவது இவ்வாறு இளைஞர்களுக்கு ஆசை வார்த்தை காட்டி அவர்களுடைய செயற்பாடுகளை நிறைவேற்றுவதற்காக இவர்களை ஒரு பகடக்காய்களாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். யோசித்து பாருங்கள், அந்த 22 இளைஞர்களுடைய வாழ்க்கை என்னாகிறது, அவர்களுடைய பெற்றோர்களுடைய நிலைமையானது என்ன ஆக போகின்றது என்று. பெற்றோர்களாகிய நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒரே ஒரு விடயம். உங்களுடைய பிள்ளைகளிடம் சந்தேகத்துக்கிடமான செயற்பாடுகள் அல்லது அதிகளவான பணங்கள் காணப்படும் பொழுது தயவு செய்து அவற்றினை நீங்களும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அது அவர்களுடைய வாழ்க்கையை அழித்துவிடும். ஆகவே இது குறித்து ஒவ்வொரு பெற்றோரும் அவதானமாக இருங்கள். உங்களுடைய பிள்ளைகள் எங்கு செல்கிறார்கள், யாருடன் கதைக்கிறார்கள், என்னென்ன பொருட்கள் வைத்திருக்கிறார்கள், நிதி பின்னணியானது எவ்வாறு காணப்படுகின்றது என்பது தொடர்பாக அனைத்தையும் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் தயவு செய்து வைத்திருங்கள். இலங்கையில் தற்பொழுது பல்வேறு மோசடியான சம்பவங்கள் இடம்பெற்று பல்வேறு வழிகளில் இடம்பெற்று கொண்டு செல்கிறது. ஆகவே எந்த ரூபத்தில் எவ்வாறான ஆபத்து வரும் என்றே தெரியாது. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பிள்ளைகள் மீதும் அக்கறையாக இருங்கள். அது மட்டுமல்லாத இளைஞர்கள், அதாவது உங்களுடைய வயது 22, நீங்கள் தானாக சிந்தித்து முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமாக காணப்படும். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக அமைத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. இவ்வாறு பணம், அதாவது ஒரு குறுகிய காலத்தில் மிக அதிகமான பணமானது எங்களுக்கு கிடைக்கின்றது என்று எண்ணி தயவு செய்து இவ்வாறான மோசடி கும்பலினுடைய வலைக்குள் சிக்கிவிடாதீர்கள். நன்றி சொந்தங்களே. மீண்டும் ஒரு காணொளியில் இணைந்து கொள்வோம்.